ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீனெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜெனிஷ் தம்பி இருக்காங்க, நல்ல கனவாக வச்சுருக்காங்க. அயலை நிறைய மீன் இருக்குது. ஆனால் மீன் இனி தான் வரும்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன், அதனால் கொஞ்சம் மீன் தான் இருக்குது. மற்ற மாதிரி ஜெனிஷ் தம்பிகிட்ட நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. எப்பவும் போல தான் சின்ன மீன் கூறு எப்பவும் சந்தையில் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் தருவாங்க. இந்த கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குது பாருங்கள். இது முதல் ரோவில் இருக்கிற ஃப்ராங்க்லின் தம்பி காலையிலே சூப்பரான இறால் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இறால் என்ன பெருசாக இருக்குது, கனவா எப்படி என்ன பெருசாக இருக்குதுன்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. சீலா மீன் இருக்குது, சின்ன மீன் எல்லாமே கூறு வச்சுருக்கிற மீன், சூறை எல்லா மீன் இருக்குது. ஆனாலும் இந்த இறால் தான் இன்னைக்கு ஹைலைட். அவங்கக்கிட்ட அவ்வளோ பெருசாக கலர்ஃபுல்லாக பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு போல் அது வாங்கணும் போல் இருக்குது. சில நேரம் சலுகைன்னு சின்ன இறால் இருக்கும். இது இன்றைக்கி அவங்கள்ட்ட இன்னுமே இருக்குது. பெரிய இறால் நண்டு இருக்குது. நண்டு கிலோ 400 ரூபாய் தான். நல்ல மீன் வச்சுருக்காங்க. இது இவங்க வலது பக்கத்தில் முதல் ரோவில் இருப்பாங்க, அந்த பிரதர் தான். சீலா மீன் பெருசாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட உள்ள மீன் தான். நீங்கள் போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம். சுண்ணாம்பு மீனுமே ஃப்ராங்க்லின் தம்பிகிட்ட இருக்குது. இந்த நண்டு நல்ல சதை உள்ள நண்டாக இருக்கும், சூப்பராக பார்க்குறதுக்கும் இருக்குது. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான நண்டு தான். எப்போவுமே இவங்க கூட வேலை செய்கிறவங்க கடையில் அஜினு சுஜினு இந்த பிள்ளைங்க கடையில எல்லாம் நல்ல இறாலு நண்டெல்லாம் பார்த்து வாங்கலாம். இன்றைக்குள்ள இறாலு எனக்குமே பார்த்தா வாங்கணும் போல் தான் இருக்குது. அவ்வளோ நல்ல இறாலாக வச்சிட்ருக்காங்க. இது பக்கத்தில் இன்னொரு அம்மா வச்சிட்ருக்காங்க. அவங்களுமே இந்த பாறை மீன் வெலை மீன் எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. வெலை மீனும் இருக்குது, பாறை மீனும் இருக்குது. எப்போவுமே இவங்கள்ட்ட துண்டு மீன் இருக்குது. சீலா மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சீலா நல்ல பெரிய சீலா, நெடுவான்னு சொல்லுவோம் இல்லையா. நான் எங்கள் சைடெலாம் சீலான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பெரிய மீனை நெடுவான்னு சொல்லுவாங்களா. இந்த நெடுவா வெட்டி 2 வெட்டி வச்சுருக்காங்க. நம்ம கிலோ போட்டு கேட்டாலுமே கிலோ போட்டு தந்துடுவாங்க. எப்போவுமே இவங்க பெரிய மீன் தான் மரிய செல்வி அம்மா வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை மீனை வெட்டி வச்சுருக்காங்க. மரிய செல்வி அம்மாவுக்கு டீ டைம் இது, அதனால் அவங்க டீ கப்போடு உட்காந்துருக்காங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு பிரேக் வேண்டாமா. இன்றைக்கி சுண்ணாம்பு வாழை வந்திருக்கு. ஆனால் சின்ன சைஸ் வாழையாக இருக்குது. பரவாயில்ல, ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பாறை மீன் இருக்குது, மஞ்சள் பாறை, கொஞ்சம் நல்ல மீன் தான் இருக்குது, பெரிய சைஸாட்டு. அப்படியே ஒவ்வொருத்தருமே மீன் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இனிதான் மீன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாறை மீன் பக்கத்தில் அந்த வெலை மீனுமே சின்ன சைஸில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மீன் வந்துருந்து. கிளாத்தி மீன் இது நம்ம மலர் மேரி அம்மா, அவங்களும் நல்ல மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. பாறை வெலை மீன் இது அவங்க பக்கத்தில் இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்த மீன் நல்லாயிருக்கு. அவங்ககிட்டையும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீனெல்லாம். போனால் பார்த்து வாங்கலாம். பின்னாடி சைடில் இருக்கிறவங்க இவங்க மலர் மேரி அம்மாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்ல மீன் வச்சுருக்காங்க. அப்படியே சந்தையை ஒரு சுற்றணுன்னா கொஞ்சம் டைமும் போகும், நமக்கு இது வாங்கலாம். அது மாதிரி உள்ள ஒரு இதுவும் கிடைக்கும். நல்ல மீன் இருக்குது எல்லோரும் அந்த ஒரு வண்டி வாரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தேங்காய்பட்டணம், இது மண்டைக்காடு, கடியப்பட்டணம், முட்டம் அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கே வியாபாரம் பண்ணுறாங்களாம். அப்புறம் ஒரு சிலர் கன்னியாகுமரியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்களாம். இது டல்ஜின் தம்பிகிட்ட சூறை மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது, அயலை மீன் இருக்குது, கணங்கொழிச்சாலை குஞ்சு மீன் இருக்குது, நிறைய மீன் இருக்குது. அவங்க இன்றைக்கி காலையிலே நிறைய மீன் கொண்டு வச்சிட்ருக்காங்கன்னா டல்ஜின் தம்பி தான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வெயிட்டிங்னு நினைக்கிறேன். தம்பிக்கிட்ட நல்ல மீனெல்லாம் இருக்குது. கனவா மீன் இருக்குது, கனவாயுமே பெரிய மீனாக தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்க அந்த பின்னாடி வரிசையில் சைடில் இருக்கிறவங்க. நீங்களும் போனால் பார்த்து பேசி வாங்கலாம். டல்ஜின் தம்பிகிட்ட நல்ல மீன் இருக்குது. இவங்கள்ட்டையும்
இது இவங்கள தாண்டி போகிறப்ப இடது சைடு ரோவில் கடைசியில் இருக்காங்க எட்வின் அண்ணா. அந்த எட்வின் அண்ணாட்டையும் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எட்வின் அண்ணா இன்றைக்கி தான் முகம் காமிச்சிருக்காங்க. அவங்களே முகம் காமிக்க சொல்லிட்டாங்க. இல்லாட்டி என்ன நிறைய பேர் மீன் மட்டும்தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் என்கிட்டையுமே பழகிட்டாங்க. அதனால் எல்லாருமே அவங்கள வீடியோ போட தான் சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா சைஸு மீன் இருக்குது. சீலா மீன் இருக்குது, அயலை, கூறு வச்சுருக்காங்க. கூறு வச்சுருக்கிறது 100 அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மீன். இது சின்ன மீன் ஒருத்தங்க வச்சுருக்காங்க. இவங்களுமே கூறு வச்சுருக்காங்க. காரையும் இருக்குது பக்கத்தில். இதை தாண்டி அப்படியே போனோன்னா நான் மிடில் ரோக்கெல்லாம் போகலை. அப்படியே நிறைய மீன் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி மீன் இல்லை. இந்த அண்ணா தான் கொஞ்சம் வச்சு நம்ம ஒரே இல்லை, இது அந்த எட்வின் அண்ணா தான். ஒரே எல்லா இடத்துலையும் போகணுன்னா அவ்வளவு நமக்குமே போகிறதுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ டைம் ஆகுங்க. நிறைய பேர் வச்சிட்ருப்பாங்க. நிறைய ஸ்டால் சும்மாவும் இருக்கும். முட்டி மீன், முட்டியும் பரவாயில்ல, நல்ல சைஸாக இருக்குது. பார்த்திங்களா, நிறைய மீன் இந்த அண்ணா வச்சுருக்காங்க. இவங்க இந்த சைடோட இடது சைடில் பின்னாடி இருக்கிற ஒரு அண்ணா தான். நண்டு அங்கே ட்ரெயிலையும் இருக்குது. இவங்கள்ட்டையும் பெரிய நண்டாக தான் இருக்குது. பார்த்து வாங்கலாம். நல்ல சாலை மீன். சாலையிலையுமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மத்தி சாலை, பேச்சாலை, நெய்ச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி அதில் உண்டு. சிலது உருண்டையாக நல்லாயிருக்கும், சிலது சப்பி போயிருக்கும். அது ஒரு சிலதில் முள் கம்மியாக இருக்கும், இன்னொரு சிலதில் முள் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஜெனிஃபர் தம்பியுமே ஏன்னா காலையிலேயே நிறைய மீன் வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்ல மீனெல்லாம் இருக்குது. சுண்ணாம்பு வாழை, சீலா, கனவா, பெரிய சைஸ் கனவா எல்லாம் வச்சுருக்காங்க. ஜெனிஃபர் தம்பியும் இந்த சுபின் தம்பி பக்கத்தில் இருப்பாங்க. இடது சைடு தான் இவங்க எல்லாம். இடது சைடு ரோவில் இருக்கிறவங்க. இது சுபின் தம்பியோட கடை. அவங்க பாறை மீன் வச்சுருக்காங்க. பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் ஜேகேவோடது. ஜேகே பிரதருமே பெரிய கனவா வச்சுருக்காங்க. பெரிய கனவா, இந்த பெரிய கனவா கிலோ 400 அரை கிலோ 200 சொன்னாங்க. ஆனால் அது நல்ல சைஸ் உள்ள கனவாக இருக்குது. பார்த்திங்களா, அது டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களும் பாறை மீன், அயில மீன், சின்ன மீனெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. இதுதான் ஜேகே பிரதர், சுபின் பிரதர், ஜெனிஃபர் தம்பி எல்லாருமே வரிசையாக அந்த சைடு ரோடில் தான் இருப்பாங்க. பெரிய பாறையும் ஒன்று இருக்குது. இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இப்படியே இனி நம்ம ஒரு எக்ஸிட் போட்டு மிடில் ரோக்கு போகணும். ஆனால் நான் மிடில் ரோக்கு யூஸ்வலாக போகிறதே இல்லை. நமக்கு டைம் அப்படி ஒரு சுத்த பின்னாலோடையும் ஒரு சைடோட போயிட்டு மறு சைடோட வந்தாலே டைம் நிறைய ஆயிரும். பாருங்கள், இவங்களுமே இந்த பெஸ்ஸின் நிறைய வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மண்டே மார்க்கெட்டு மீன் வாங்க போகணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு எல்லாம் போனீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் மீன் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் ராங் டைமில் போயிருக்கும் போல் நிறைய பேர் சும்மா உட்காந்துருந்தாங்க. ஏன்னா மீன் வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போனவங்க வாங்கிட்டு வரல, இன்னும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி சொன்னாங்க. அதனால் ஒரு கரெக்டாக 11 மணிக்கு 10 மணிக்கு அந்த மாதிரி போனீங்கன்னா ஈஸியாக நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ, பாய்.